காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். பாவம் கொடியது, அது உன்னை தொடர்ந்து பிடிக்கும். அதன் பிடியிலிருந்து நீ தப்பவே முடியாது. அது உன்னையும் என்னையும் பிரித்துவிடும். உன்னை பலமுறை தாக்குதலால் நடுங்க வைக்கும் பயம் உன் சிந்தனையையும் இருதயத்தையும் நிரப்பிவிடும். தொடக்கத்தில் நீ பாவத்தை அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. உன் கண்ணின் பார்வை சரியாக இல்லாவிட்டால் நீ பாவத்தை அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. கர்த்தருடைய கற்பனை கண்களை தெளிவிக்கும். கற்பனைகளை கைக்கொள்ள ஜாக்கிரதைப்படு. என் வசனம் உன் கால்களுக்கு தீபம், உன் பாதைக்கு வெளிச்சம். வெளிச்சமின்றி இருளில் நடக்காதே. இரவும் பகலும் வேதத்தில் பிரியமாயிருந்து அதை தியானி. அப்பொழுது உன் கால் இடராது. உன் எண்ணங்கள் ஒருமுகப்படுத்தப்பட்டு தேவ வசனத்தினால் உறுதிப்படுத்தப்படும். பாவத்தை அடையாளம் கண்டு விலகி ஓடு. யோசேப்பை நினைத்துக்கொள், அவன் உயர்த்தப்பட்டான். ஆனால் சிம்சோனை நினைத்துக்கொள், அவன் சிறுமைப்பட்டான். உன் கண்கள் தெளிவாகட்டும். உன் தெரிந்தெடுப்புகள் எப்போதும் வசன அடிப்படையிலேயே இருக்கட்டும். நில், கவனி, முன் செல். என் சத்தம் உன் காதுகளில் துல்லியமாக தொனிக்கும் வரை அடுத்த அடியெடுத்து வைக்காதே. நான் உனக்கு போதித்து நடத்துவேன். உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆதார வசனம், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். ஏசாயா 9:6.